Hi everyone, welcome to Jeyam cooking. இன்னைக்கு நாம ஒயிட் சாஸ் creamy பாஸ்தா செய்யலாம். அதுக்கு ஒயிட் சாஸ் தனியா ரெடி பண்ணாம ரொம்ப சிம்பிளா ஈஸியா அதே சமயம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கிற மாதிரி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு சூடு பண்ணிட்டு தண்ணி சூடானதுக்கு அப்புறம் 200 கிராம் பாஸ்தாவை அதுல சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்க்கறதுனால பாஸ்தா வெந்ததுக்கு அப்புறம் சூடாயிடுச்சுனாக்க ஒன்னோட ஒன்று ஒட்டும். நம்ம எண்ணெய் சேர்க்கறதுனால ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதே சமயம் அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. 10 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். 10 நிமிஷம் கழித்து இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு பாஸ்தாவை எடுத்து நம்ம அமுக்கி பார்க்கலாம். இப்படி அழுத்துனா லைட்டாக அமுங்கணும். அவ்வளோதான், இந்த மாதிரி அமுங்குது, வெந்துடுச்சு. இப்போ இதை வடிகட்டுற பாத்திரத்தில் ஊற்றி வடிகட்டி எடுத்துடலாம். சாதம் வடிக்கிற மாதிரி தட்டு போட்டு மூடி கூட நம்ம வடித்து எடுத்துக்கலாம். தண்ணி வடிஞ்ச உடனேயே நார்மல் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதோட சூடை ஆற வச்சிடணும். இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ நம்ம பாஸ்தா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகுனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போது 10 பல் பூண்டை கேரட் துருவுறதில் துருவி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடலாம். ப்ரௌன் கலராக மாறணும். இப்போ ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதை இது கூட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு வதக்கி விடலாம். இதுவும் லைட்டாக கலர் மாறினா போதும். அதுக்கப்புறமா நம்ம காய்கறி சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பச்சை கலர் குடமிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட மஞ்சள் கலர் சிகப்பு கலர் குடமிளகாலாம் இருக்குன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கேரட் இருந்தால் கேரட் கூட சேர்த்துக்கலாம். நான் மக்காச்சோளம் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ், கேரட், காளான் அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை கூட வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் அடுத்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் 1/4 கப். இந்த 3 காய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை வதக்கிக்கிறேன். மக்காச்சோளத்தை வேக வச்சுட்டு சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணியையும் குடமிளகாயையும் வேக வைக்கல, அப்படியே சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, லாஸ்ட்டில் டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அடுத்து பீட்சாவில் போடுற ஒரிகானோ சேர்க்குறேன். ஒரிகானோவுக்கு பதிலாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதாவது காஞ்ச வெந்தயக்கீரையை உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு அதை போட்டுக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது மிளகாயை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கேன், அதுதான் அது. ஒரிகானோ இல்லை கஸ்தூரி மேத்தி சேர்க்குறதுனால பாஸ்தா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன், அதாவது மக்காச்சோளம் மாவு சேர்த்துக்கிறேன். ஒயிட் சாஸ்க்கு பார்த்தீங்கன்னா மைதா மாவு தான் சேர்ப்பாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் மைதா மாவை அவாய்ட் பண்ணணுன்றதுக்காக, அது உடம்புக்கு நல்லது இல்லைன்றதுனால கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால டேஸ்ட்டில் எந்த குறையும் இருக்காது, இதுவும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் மைதாவுக்கு பதில் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்தே செய்யலாம். அடுத்து இது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணுன்றதுக்காக பால் சேர்க்குறேன். ஒரு கப் பால் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை கிளறி விடலாம். அதிகமாக க்ரீமியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா 4 இல்லை 5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இப்போது வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த பாஸ்தாவை நான் இப்போது சேர்த்துக்கிறேன். இதில் பாஸ்தா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடலாம். இது கிளறும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாகும் அந்த க்ரீமை. அப்போ கட்டி ஆகிடுச்சுன்னா அதை லூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ கெச்சப்புக்கு பதிலாக நீங்கள் 3 தக்காளியை வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு மிக்சியில் அடித்து அதை கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப கட்டியாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்துக்கோங்க. இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு எதுவும் கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுன்றதுனால ஒரு சீஸ் க்யூபை இதில் துருவி விட்டுக்கிறேன். நீங்கள் சீஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டான்னா அதை ஆட் பண்ண தேவையில்லை. என் பொண்ணுங்க பாஸ்தா ரொம்ப க்ரீமியாக இருந்தால் விரும்ப மாட்டாங்க. அதனால் நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல க்ரீமியாக வேணும்னா ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் அதுக்கேற்ற மாதிரி பால் கூடவும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல க்ரீமியாக இருக்கும்.
காரமும் நான் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் தான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இது வந்து மீடியமான காரம் தான் இருக்கும். நீங்கள் காரம் அதிகம் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், கம்மி பண்ணணுன்னாலும் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இது ஆறும்போது கொஞ்சம் கட்டியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் வெதுவெதுப்பான பாலை சேர்த்து க்ரீமியாக கொண்டு வந்துடலாம். இப்போ பாஸ்தா கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியறதுனால நான் இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து இதை க்ரீமியாக கொண்டு வரேன். பால் சேர்த்துட்டு கிளறி விடுறேன். இப்போ கொஞ்சம் க்ரீமி ஆகிடுச்சு. பால் வந்து வெதுவெதுப்பான பாலாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜெயம் குக்கிங்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.